இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டிஎம்கேவோடைய அவங்களுடைய ஐடி விங்ஸ் இருக்கும்ல. அவங்களுடைய இளைஞர் படைகள்லாம் வாழை மரத்தையும், இந்த தொங்கிட்டு இருக்க வாழைப்பழம், பப்பாளி பழம், வாழைத்தாரு, வாழைக்காய் இதெல்லாம் எடுத்துட்டு போவோம். நாங்க மீட்டிங் முடிஞ்சோனே எடுத்துட்டு போவோம். சேர தூக்கிட்டு போவோம். பிரியாணிக்கு அடிச்சுக்கிட்டு சாவோம். இதெல்லாம் நடக்கும் எங்களுடைய டீம்ல. பட் உங்களுக்கு எந்த விதத்திலும் நாங்க சலிச்சவங்க கிடையாது. நாங்கலாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏர்போர்ட்டையும் முற்றுகையிடுப்போம். ஏர்போர்ட்ல நாங்க தலைவர் வராருன்னா, ஏர்போர்ட் மேல அந்த டோல்கேட் மேல ஏறி அந்த பேரர்லாம் இருக்கும்ல, இந்த பேரிகேட் போட்டிருப்பாங்கல்ல, இது மேல ஏறி நிப்போம். இந்த வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சூட்கேஸ் இதெல்லாம் வச்சு கொண்டு போவாங்கல்ல, ட்ராலி மாதிரி. ஸோ அந்த ட்ராலியெல்லாம் நாங்கள் ஒன்றா அடுக்கி, அதை நாங்கள் அழகாக அடுக்கி வச்சு, அது மேலே ஏறிண்டு எங்கள் தலைவர் முகத்தை பார்த்து தரிசிப்போம். அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டஃப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு சலிச்சவங்க கிடையாதுன்றத டஃப் கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களை பாராட்டியே ஆகணும். இந்த அளவுக்கு ஒரு போட்டி இப்போ இருந்தால் தான் அந்த கள அரசியல் கரெக்டாக இருக்கும். நீ பெரிய தற்குறியா, நான் பெரிய தற்குறியான்ற காட்டுறதுல இவங்க அடிச்சுக்கவே முடியாது. வேற லெவல். இப்போ அவங்கனாச்சும் பழந்தன்னு கொட்டப்பட்ட குரூப்பு. அவங்களுக்கு மண்டையில மூளை இருக்குமா இல்லையான்றது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் இவங்க இப்பதான் வர்றாங்க. துளிர் விடக்கூடிய பயிர்கள் இவங்க அப்படிலாம். அதாவது யங்ஸ்டர்ஸ். ஸோ காலேஜ் படிச்சுட்டு அப்படியே வராங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வாய் கூட துடைக்காம, அம்மா கொடுத்த பால் கூட குடிச்சிட்டு வாய் துடைக்காம வந்து பார்க்கக்கூடிய ஆட்கள். இப்பதான் வளரக்கூடிய ஒரு அறிவு. ஸோ வளரக்கூடிய அறிவுலேயே இப்படிதான் இருக்கு அப்படின்னா, அந்த நாளைய சமுதாயம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமாகத்தான் இருக்கு, பெருமையா இருக்கு. நாளைய சமுதாயம் வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆயிரும். இந்த மாதிரி சமூகம் இருந்துச்சுன்னா சீரியஸ்லி ஆயிரும். அப்துல் கலாம் கண்ட கனவு கண்டிப்பா ஒரு நாள் நினைச்சே ஆகும். சீரியஸ்லி.